நம்ம தமிழ்நாட்டுல பேசுறதுக்கு வேற மக்கள் பிரச்சனையே இல்லைன்ட்டு நம்ம துணை முதலமைச்சர் அவர்களும் எதிர்க்கட்சி தலைவர் அவர்களும் போற இடத்துல எல்லாம் மாத்தி 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 அவங்க சொந்த பிரச்சனைகளை பேசிட்டு இருக்காங்க. சிலிண்டர் தட்டுப்பாடுனால எத்தனை குடும்பங்கள் பாதிக்கப்படுது, எத்தனை ஹோட்டல்கள் டீ கடைகள்லாம் இழுத்து மூடிட்டு போயிட்டாங்க. இதை பத்தி எல்லாம் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க. நேத்தி வந்து ஒரு விஜய், அவருக்கு என்ன அரசியல் அனுபவம் இருக்குன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அவரு கூட இதை பத்தி பேசிட்டாருங்க வாயை திறந்து. ஆனா இவங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு வரைக்கும் பேசல. என்ன காரணம்னா, ஆட்சியில இருக்கவங்க பேசுறா, நீங்க தானே ஆட்சியில இருக்கீங்க, போதிய இருப்பு வச்சிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கேள்வி எழுப்புவாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, ஆட்சியில இல்லாதவங்க பேசுனா அவங்களுக்கு மேலிடத்துல இருந்து பிரஷர் வரும். இந்த ரெண்டு காரணத்தினால இவங்க ரெண்டு பேரும் மக்கள் பிரச்சனைகளை பத்தி பேசாம திசை திருப்பி இவங்களோட சொந்த பிரச்சனையை பேசி ஓட்டு கேட்டுட்டு இருக்காங்க. நான் ஒரு டிவி கேக்காரனா இந்த வீடியோ போடல, பாதிக்கப்பட்ட ஒரு டீ கடைக்காரனா இந்த வீடியோ போடுறேன். தயவு செஞ்சு உங்க பர்சனல் அட்டாக்ஸ் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு ஆக்கப்பூர்வமான மக்கள் பிரச்சனைகளை எடுத்து அரசியல் பேசுங்க, அரசியல் பண்ணுங்க. அரசியல் ரீதியான விமர்சனங்கள் தான் உங்க மேல மக்களுக்கு நம்பிக்கை வர வைக்குமே தவிர, தனி மனித விமர்சனங்கள் உங்க மேல மக்களுக்கு நம்பிக்கை இழப்பதா ஏற்படுத்தும். நன்றி.